ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி கார்டனில் இந்த செடி கொஞ்சம் பிளான்ட் பண்ணிக்கலாம். இதை உடஞ்சிருச்சிங்க, அதனால் இதை பாருங்கள், இந்த பானை எடுத்திருக்கேன். அதில் ட்ரைனேஜ் ஹோல் இல்லை, அதனால் நம்ம 2 நாளைக்கு வச்சு பார்க்கலாம். அதில் ஏன்னாக்கா இந்த மண் பானையில் மண் சைட்லேருந்து தண்ணி உரியும், அதனால் மண் போட்டு இப்போ அதை அப்படியே வச்சாச்சு. வாங்க தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இந்த செடி கொஞ்சம் இப்போ பனிக்கு காயுதுங்க, அதனால் அதுலேருந்து ஒரு பிரான்ச் உடச்சி வைக்கிறேன். நம்ம இதை இன்டோரில் வச்சு பார்ப்போம். அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்க விண்டோவில் வைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு ஃபுல்லாக. வாங்க, இப்போ ரோஸ் நிறையா பூத்துருக்கு, நம்ம கொஞ்சம் ரோஸ் பறிச்சிக்கலாம். நான் இங்கேருந்து ரோஸ் பறிச்சிட்டு போய் எங்கேயாவது வெளியில் போனால் தலையில் வைக்கிறேங்க, இல்லைனாக்கா நம்ம அதை கொண்டு போய் ஹாலில் டெக்கரேஷனுக்காக வச்சிடுறேன். ஒரு கிளாஸில் போட்டு தண்ணி ஊற்றி அது ஒரு 2-3 நாளைக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அதோட பெட்டல்ஸ் எடுத்து காய வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், ரோஸு, அப்புறம் மல்லிகைப்பூ, அப்புறம் தூதுவளையில் ஒரு 5 பூ இருந்ததுங்க, அதையும் பறிச்சுக்கிட்டேன். அதையும் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னாக்கா சளி பிடிச்சாக்க அதை நெய்யில் போட்டு வறுத்து சாப்பிட்லாங்கிறதுக்காக. அந்த வைலட் கலரில் இருக்குதுல்ல, அந்த பூ தான் தூதுவளை பூ. இந்த பாருங்க, இது. வாங்க, ரோஸ் பறிச்சாச்சு. இப்போது கொஞ்சம் பட்டன் ரோஸும் இருக்குதுங்க, அதுவும் கொஞ்சம் பறிச்சிடலாம். அது பறிக்காமல் விட்டோம்னாக்கா நம்ம செடி இதுவாகிடும், அதனால் அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டோம்னா புது தளிர்கள் புதுசாக பூ பூக்கும். இது ஒரு வாரமாக இருக்குது. வாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி மொட்டையாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கீழே தள்ளியே தாங்க கட் பண்ணுறேன் நான், அப்போ தான் தளிர்கள் நல்லா தழுத்து மறுபடியும் மொட்டுக்கள் பூ வைக்கும். அதனால் நீங்களும் ரோஸ் செடி இருந்தால் அதோட பூவை இந்த மாதிரி சிசர் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அது மறுபடியும் தளிர் பூக்கும். இந்த பாருங்கள், ஹாலில் இந்த மாதிரி தான் டெக்கரேஷனுக்கு வச்சிடுறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.